இல்லை, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஏன்னா கார் கிட்ட இருக்காதான்னு பார்க்குறீங்க. ஆமாம், இன்றைக்கான பிளாக் பார்த்தீங்கன்னா காரை பற்றி தான். இவன் என்ன கம்ப்ளைண்ட்னா, மெர்சிடிஸ் பென்ஸு இ கிளாஸில் 280 280 வேரியண்ட்டை சேர்ந்தவன். என்னுடைய கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளோ ப்ளக்னு சொல்லுவாங்க. இது ப்ளக்கு. இது நம்மக்கிட்டே இருந்து வேறு 6 போட்டிருக்கோம். இது பழையது இன்ஜினில் இருக்குது, ஃபிட் பண்ணியிருக்கோம். ஆனால் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளக்கு நீங்கள் புதுசு போட்ட உடனே 1 இல்லை 2 போயிடும். நீங்கள் 2 நாள் ஓட்டிங்கன்னா 3 போயிடும். ஒரு மாதம் ஓட்டனா 6 போயிடும். ஷார்ட் சர்க்கியூட் இருக்கான்ட்டு நம்ம ஒயரிங்லாம் செக் பண்ணி பார்த்தாலும் ஒயரிங் நல்லா இருக்குது. இங்கே மூடியில் வரும். இதுவும் மாற்றி பார்த்தாச்சு, புதுசும் போட்டாச்சு, நம்ம ஒரிஜினல் செகண்ட்ஸும் வாங்கி போட்டாச்சு. ஆனாலும் ப்ளக் போகும். இதோட கம்ப்ளைண்ட் என்னன்னு அனலைஸ் பண்ணணும். இப்போ அதுதான் பிரச்சனை எனக்கு. எங்கள் ஓனர் ஃபோன் பண்ணி காலங்காத்தால் போய் பாருன்றாரு. நானும் வாழ்க்கையில் எத்தனையோ வண்டியை பார்த்துருக்கேன். ஆனால் இவனை மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வர வண்டி நான் பார்த்ததே இல்லை. உங்களை யாராச்சும் இந்த வீடியோ பார்க்கும்போது மெக்கானிக் இருந்தீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு கம்ப்ளைண்ட் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கன்ஃபார்ம் பண்ணிக்க உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். ப்ளக் போட்ட உடனே ஒன்று போகும், ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். ஆனால் எடுத்திங்க எதுலேயும் உங்களுக்கு மெயின் எதுவும் பாடியில் டச் ஆகலை. எல்லாமே செக் பண்ணியாச்சு. மோடியில் கூட நம்ம மாற்றி பார்த்தாச்சு. ஷார்ட் சர்க்கியூட் இல்லை, எதுவும் இல்லை. நீங்கள் புது ப்ளக் போட்ட உடனே போயிடும். காலையில் ஸ்டார்ட் பண்ண ஒயிட் ஸ்மோக் வரும். அது எதனாலன்றது நான் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நான் அதை செக் பண்ணி அவுத்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.